Welcome everyone. Welcome back to this previous year question series. Again நம்ம வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 to 4 செஷன்ஸாக வந்துட்டு ஹிஸ்ட்ரிஸ்லேருந்து எல்லா கொஷின்ஸும் வந்து பிவைக்கு எப்படி கேட்டிருக்காங்க, தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம். ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஒரு 2 வீடியோஸ் பார்த்தோம். மிடிவல், அப்புறம் மாடர்ன் இந்தியா, அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து ரிப்பீட்டடாக தீம்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். கொஷின்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம், சோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், அது எப்படி வந்து மெயின்ஸுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு பாலிட்டி வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி வந்து என்ன பிளான் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம இது எடுத்துக்கலாம். பேசிக்ஸ் வந்துட்டு ஒரு 2 வீடியோ இருக்குது. பேசிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 வீடியோ வந்து பேசிக்ஸ் பார்ப்போம். பேசிக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த பார்லிமெண்ட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், கான்ஸ்டியூஷனல் பாடி, அதர் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அப்கமிங் சீரீஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி, இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரெண்ட் என்ன, பிவைக்கு எப்படி கேட்டிருக்காங்க, என்ன சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து அதை பற்றி ஒரு ப்ரீஃப் பார்ப்போம். இந்தியன் பாலிட்டி இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக மார்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற சப்ஜெக்ட் வந்துட்டு இந்தியன் பாலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியல. லைக் நம்ம ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம், ரொம்ப டைவர்ஸாக இருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை இது கிடையாது. எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டான புக்கு. நம்ம ஒரு என்சிஆர்டி, ஒரு பேசிக் என்சிஆர்டி இருக்கும், அதை விட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம லக்ஷ்மிகாந்த் புக். சரிங்களா? நம்ம அது பார்த்தாலே போதும். 2வது முக்கியமான விஷயம் இதுதான், சோர்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் இது மட்டும்தான். 2வது என்ன அப்படின்னா த நேச்சர் ஆஃப் த கொஷின்ஸ். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் காம்ப்ளெக்ஸாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக, தெரியாத மாதிரி, அட்டன் பண்ணவே முடியாத மாதிரி அப்படின்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும், டூவபிளாக தான் இருக்கும். ஈவன் நம்ம வந்து இந்த சீரீஸ்லேயே பார்ப்போம் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சேம் தீமில் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். லைக்வைஸ் மற்ற ஒரு 20% வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இட்ஸ் நாட் அ பிக் டீல். தென் சேம் இது வந்து நமக்கு மெயின்ஸுக்குமே இப்போ நம்ம யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறதாகட்டும், அப்புறம் அந்த யூஸ் பண்ணுற கான்செப்ட் கிளாரிட்டி ஆகட்டும், அப்புறம் ஒரு சில பர்டிகுலர் தீம்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின்ஸுக்குமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக்ஸு. இந்த வீடியோவில் இப்படி வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம இது ஃபஸ்ட் பார்ப்போம். பேசிக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீஆம்பிள்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், இதெல்லாம். தென் அடுத்த செட் ஆஃப் இதில் அந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பார்ட்டில் எப்படி வந்து ஃபெடரலிசம்னா என்ன, அதை பற்றி எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன. சரிங்களா? ரிப்பீட்டடாக கேட்டாங்க, கண்டினியூஸாக கேட்டிருந்துருப்பாங்க. தென் லிமிட்டெட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், நான் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து அதை பற்றி வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அதிலிருந்து எவ்வளோ கொஷின்ஸ் எவ்ரி இயர் மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம். தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷெடியூல், 12 ஷெடியூல் இருக்கும். அதில் 5th ஷெடியூல், 10th ஷெடியூல், 9th ஷெடியூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 or the other way வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து நாம் பார்ப்போம். தென் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பாலிட்டி வந்து நம்ம எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், தென் சாலின் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருந்து ப்ரீஆம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தென் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? இது வரைக்குமே இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப தீவிரமாக நல்லா பார்க்கணும். ஏன்னா இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஆகட்டும், ரிப்பீட் ஆகக்கூடிய சான்சஸ் ஆகட்டும் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஏரியாஸ் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெரி ஈஸி. தென் ரொம்ப முக்கியம் ஆர்டிக்கல் நம்பர். லெட்ஸே ஆர்டிக்கல் நம்ம 12 35 and 51A விச் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்குமே எல்லா ப்ரொவிஷன்ஸ், எல்லா ஆர்டிக்கிள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
இது நாட் ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ், ஈவன் ஃபார் த மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்ப்போம். அதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதில் பர்டிகுலராக ஆர்டிக்கல் நம்பர் 12 இருந்து 51A வரைக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்குமே எவ்ரி ஆர்டிக்கல், ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கிளாஸ். நம்ம ஒன் பை ஒன்னாக கொஷின்ஸ் பார்க்கலாம். அதிலிருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், which one of the following best defines the term state? It's a very simple question, straight forward question. ஓகேங்களா? ரொம்ப அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சுற்றி விட்டு அந்த மாதிரிலாம் கேட்கல. ஸ்டேட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ, a community of persons permanently occupying a definite territory independent of external control and possessing an organized government. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. அடுத்து, a politically organized people of a definite territory and possessing an authority to govern them, maintain law and order, protect their natural rights and safeguard their means of sustenance. Option C, a number of persons who have been living in a definite territory for a very long time with their own culture, tradition and government. Then option D, a society permanently living in a definite territory with a central authority and executive responsible to the central authority and independent judiciary. ஆல்மோஸ்ட் நம்ம நாலுமே வந்து பார்க்கும்போது மோரர்லெஸ் சிமிலராகவும் நாலுமே கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். பட் அங்கங்கே சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேசிக்காகவே ஒரு ஸ்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ், ஒரு ட்ரெய்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டெஃபினிட் டெரிட்டரி வந்து மெயின்டைன் பண்ணணும். லைக் ஓகே, இந்த ஸ்பேஸ் ஜாகிரபிக்கலி ஒரு டெரிட்டரி, இதிலிருந்து இந்த எல்லாமே. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் ஜாகிரஃபியில் வந்துட்டு இது சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இட் ஷுட் நாட் ஹாவ் எனி கோர்சிவ் பவர் ஃப்ரம் அதர் சைட், அவுட் சைட்லேருந்து எதுவுமே இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் சாவர்னிட்டி வந்து இருக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்குன்ட்டு. ஸோ அதுதான் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். தென் பொசஸிங் அண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட். ஆப்ஷன் ஏவை நான் சொல்லிட்டுருக்கேன். இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் மற்றது வராது அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள், பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு குரூப். இட்ஸ் நாட் நெசசரி டு பி பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு. ஓகேங்களா? இந்த ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெரிட்டரி இருக்கணும், தென் சாவரனிட்டி இருக்கணும், தென் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். செகண்ட், ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இட் ஓன்ட் கம். தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஹேவ் பீன் லிவிங் இன் டெஃபினிட் டெரிட்டரி ஃபார் வெரி லாங் டைம் வித் தர் ஓன் கல்ச்சர். எஸ், பட் ஏவும் சியும் கம்பேர் பண்ணக்குள்ள ஏ வந்து இன்னமும் ஒரு டெஃபினட்டாக வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் சி வந்துட்டு பார்ஷியலி கரெக்ட். டி வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி பெர்மனென்ட்லி லிவிங் இன் ஏ டெஃபினைட் டெரிட்டரி வித் ஏ சென்ட்ரல் அத்தாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு த சென்ட்ரல் அத்தாரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இது மட்டும் இருந்தால் பார்த்தது. மேலே பார்த்த மாதிரி சாவர்னிட்டின்ற ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இட் ஷுட் ஹாவ் சாவர்னிட்டி அண்டு பொசஸிங் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, hope you got an idea. Now I will move to the next question. Excuse me. Which one of the following reflects the most appropriate relationship between law and liberty? See, இப்போ நம்ம நோட்டீஸ் பண்ணோம், யூஸ்வலாகவே இந்த லிபர்ட்டி அப்படின்ற தீம்லேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், நிறைய கொஷின்ஸ் இந்த தீமில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேசிக் என்சிஆர்டியிலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து there is something called பொலிட்டிக்கல் தியரின்ற ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் வார் அப்படின்ற புக் இருக்கும். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபார் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. தென் இஃப் நமக்கு கிளாஸில் வந்துட்டு எடுத்தது அதிலே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். சரிங்களா? பட் இந்த மாதிரி ஏரியா வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்குறதுனால அதில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்ப்போம். which one of the following reflects the most appropriate relationship between law and liberty? 2018 கேட்ட கொஸ்டின். if there are more laws there is less liberty. if there is no laws there is no liberty. if there is liberty, law have to be made by the people. if laws are changed too often, liberty is in danger.
Actually, it was said by famous political thinker. The right answer is if option B, if there are no laws, there is no liberty. ஓகேங்களா? ஸோ just imagine the liberty is nothing but something we have so that we can develop ourselves fully. நம்ம ஏதோ படிக்கணும், எங்கேயாவது போகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா it's a state responsibility to provide liberty to its citizen. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து முழுமையாக பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கணும். அதுக்கு உண்டான அட்மாஸ்பியர் வந்துட்டு அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். ஸோ அப்போ பாருங்கள், இஃப் there is no laws, there is no liberty. எதுக்காக இந்த இடத்துல அந்த லா இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் சோசியல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ். சரிங்களா? இப்போ இன்கேஸ் இஃப் there is no laws, ஓகேங்களா, அந்த இடத்துல ஒருத்தரை கம்ப்ளீட்டாக செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கூடிய சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் there is நம்மகிட்ட இப்போ டிராஃபிக் லா இருக்குது, டிராஃபிக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், இல்லை என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு லா இருக்குது அப்படின்னா டிராஃபிக்கே எடுத்துப்போம். இப்போ ஏதாவது ப்ரீச் பண்ணோம், ஃபைன் பண்ணிவிடுவோம் அப்படின்றப்ப தான் அது எல்லாத்தையும் அடியராக இருப்போம், ஒபே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இப்போ எந்த லா எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி அஃபெக்ட் தேர் ஒன் பர்சன்ஸ் ரைட், இட் ஆல்சோ எவென்ச்சுவலி அஃபெக்ட் த அதர் பர்சன்ஸ் ரைட். ஓகேங்களா? இட்ஸ் நாட் தேர் ரைட்ஸ், தேர் லிபர்ட்டி. ஸோ அப்படின்றப்போ ப்ராப்பர் லா இருந்துச்சு அப்படின்னா தேர் வில் பி இட் இன்ஷூர்ஸ் த லிபர்ட்டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஆஸ் பர் யூபிஎஸ்சிக்கு. which goes if there are no laws, there is no liberty. சரிங்களா? ஓகே. தென் அடுத்து பார்ப்போம். த சேம் 2018 அது கேட்டாங்க, அடுத்து 2019 சேம் லிபர்ட்டி கான்செப்ட். இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பாலிட்டி, which one of the following would you accept as the most appropriate definition of liberty? Protection against the tyranny of political rulers, that's one form of liberty, but it's not absolutely correct. Absence of restraint, yes, that's partially correct, but it's not fully ஒரு சவுண்ட் டெஃபினிஷன் இது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ வாட் எவர் ஒன் லைக்ஸ். Don't you think it seems so extreme? So it sounds so extreme, so C won't be come. But look at the option D, opportunity to develop oneself fully. இதுதான் வந்து நம்ம when we are discussing in the last question, that time also we had discussed that opportunity to develop oneself fully is the right answer. So as a responsibility of the state, it has to ensure to those citizens that state will assure proper liberty to its citizens to ensure so that they can develop themselves fully. சரிங்களா? So the answer is option D. Again, அடுத்த வருஷம் 2021 பார்த்தீங்க அப்படின்னா லிபர்ட்டி பேஸ் பண்ண கொஸ்டின். which one of the following factors constitutes the best safeguard of liberty in a liberal democracy? ஓகேங்களா? ஸோ committed judiciary. So committed judiciary is different from judiciary with commitment. சரிங்களா? committed judiciary is something called in a negative tone. If you don't know the meaning, you just go and go through in the Google. Sin option B, centralization of powers. Option C, elected government. Option D, separation of powers. So let me read the question one more time. Which one of the following factors constitutes the best safeguard of liberty in a liberal democracy? So answer is option D, separation of power. Why? In the separation of power, we have already discussed that there is a proper separate பண்ண mechanisms வந்து இருக்கு. One is judiciary, another one is legislature, another one is executive. Okay, so if our rights are being violated or if our liberty is being violated, that time judiciary has the power to properly intervene and check the breaches whatever that happened to us. சரிங்களா? ஸோ சேஃப்கார்ட் ஆஃப் லிபர்ட்டி இன் லிபரல் டெமோக்ரஸியில் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் பவர். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஈச் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும்போது தான் அவங்கவுங்க ஸ்பேருக்குள்ளே அவங்கவுங்க வந்து லிபர்ட்டியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்றது தான் இது சின்ன கான்செப்ட். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஹோப் யூ மஸ்ட் ஹவ் ஸ்டடீட் இன் யுவர் பேசிக்ஸ் பாலிட்டி அண்ட் ஆல்சோ உங்களோட நம்ம மெயின்ஸ் படிக்கும்போது வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். சரிங்களா? ஓகே. இப்போது அடுத்த பார்ட் வந்து போகலாம். அடுத்து என்ன முக்கியமான ஏரியா அப்படின்னா ப்ரியாம்பிள். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குட்டி குட்டி பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கிராஜுவலாக உள்ள போகலாம். ப்ரியாம்பிள்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத
பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரியாம்பிள். நம்ம ப்ரியாம்பிள்லேருந்து வந்து படிக்கும்போது அந்த புக்கில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரியாம்பிள் வந்துட்டு ஐ வுட் அட்வைஸ் யூ பீப்புள் டு மக் இட் அப். ஓகேங்களா, ஜஸ்ட் பை ஹார்ட் இட் வாட் எவர் ஹஸ் பீன் கிவன் இன் த ப்ரியாம்பிள் வி த பீப்புள் ஆரம்பித்து அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்டிஸ் எல்லாமே வாட் எவர் இட்ஸ் பீன் கிவன் இன் த ப்ரியாம்பிள் வி ஹாவ் டு மெமரைஸ் எவ்ரி திங். தென் அது ரிலேட்டடாக நிறையா சுப்ரீம் கோர்ட் கேசஸ்லாம் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்போரி யூனியன் கேஸ், தென் கேசவானந்த பாரதி கேஸ், தென் த சேம் அப்பீல் டியூரிங் த எல்ஐசி இந்தியா கேஸ். ஓகேங்களா, இது எல்லாமே தென் அமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதுவரையும் பண்ணியிருக்காங்களா பண்ணதில்லையா, இதெல்லாம் ஒரிஜினலி கிரேவ்ட் இந்த carved in the preamble, what are all the provisions later included through the amendment. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆங்கிளில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க, இனிமேல் கேட்டாலும் அந்த ஆங்கிளில் தான் கேட்பாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த கொஷின். கொஷின் நம்பர் 1 from the preamble. Economic justice as one of the objective of the Indian constitutional has been provided in. Yes, we have studied there is 3 types of justice வந்து படிப்போம். social justice, political justice, then economic justice. அதில் ஒன் ஆஃப் த ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் இன் preamble and fundamental rights. See, we know that fundamental rights is a socio and political rights. ஓகேங்களா, இட்ஸ் நாட் அ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பற்றி அதில் எதுவுமே பேசல. ஸோ பட் ப்ரியாம்பிளில் பேசியிருப்பாங்க. தென் ஆப்ஷன் பி த ப்ரியாம்பிள் அண்ட் டிபிஎஸ்பி. ஓகே, ஆப்ஷன் சி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி. ஓகேங்களா, நோ, ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இஸ் நாட் டிஸ்கஸ்ட் இன் த டிபிஎஸ்பி. ஹவவர் it is fundamental rights, however it has been discussed in the both preamble and DPSP. If you take preamble, they have directly mentioned in the word justice, and the justice அப்படின்ற term வந்துட்டு we have borrowed from Russian Federation, that time இந்த ரஷ்யா வந்து நம்ம வாங்கியிருப்போம். whereas DPSPல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 30 and 41 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it ensures the மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பற்றி 42ல் வந்து பேசியிருப்பாங்க. ஒன் ஆர் த அதர் வே இட் டெல்ஸ் த சம் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், ஈக்குவல் பே டு ஈக்குவல் irrespective ஆஃப் த ஜெண்டர், இதெல்லாமே பேசியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஸோ எஸ், த ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இன் போத் preamble and DPSP த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஹஸ் been discussed in detail. Okay, then we'll move to the next question. Which one of the following objective is not embodied in the preamble of the Constitution of India? Option A, liberty of thought. Option B, economic liberty. Option C, liberty of expression. Option D, liberty of belief. Actually it's a belief and faith and worship அதெல்லாமே இருக்கும். இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பிவைக்யூவில் இருந்து கொஞ்சம் டெரைவான கொஸ்டின் தான் இது. we have studied about the liberty of thought, liberty of expression and liberty of belief, which is borrowed from, these all are borrowed from French French Revolution. வந்து அந்த ஒரு 3 விஷயங்கள் borrow பண்ணியிருப்போம், லைக் ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி அப்படின்ட்டு. பட் எக்கனாமிக் லிபர்ட்டி பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஹவவர் we have discussed about economic justice போன லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். பட் எக்கனாமிக் லிபர்ட்டி அப்படின்றது வந்துட்டு நம்ம இங்கே தான் வந்து பார்ப்போம். சரிங்களா, த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆக்சுவலி த கொஸ்டின் இஸ் நாட் எம்பாடிட் இன் த preamble, ஸோ த ஆன்சர் இஸ் எக்கனாமிக் லிபர்ட்டி. ஓகேங்களா, விச் வாஸ் நாட் டிஸ்கஸ்ட் இன் த preamble. Okay, next very simple question. The mind of the makers of the Constitution of India is reflected in which of the following? நம்ம preamble பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பல்கிவாலா பற்றி பேசியிருப்பாங்க, யார் என்னென்ன சொன்னாங்க, யார் ஐடி கார்டுன்னு சொன்னாங்க, எப்படி வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கேருந்து பாரோ பண்ணுவோம், இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருப்பாங்க. தென் கிராஜுவலாக சாவர்னிட்டினா என்ன, சோசியலிசம்னா என்ன, ரெப்பப்ளிக், அதை பற்றி எல்லாத்தையும் வந்து இன் டீட்டெயில் வந்து செக்யூலரிசம் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த டைரெக்டாக இருந்து அந்த புக்லேயே இருந்து வந்த லக்ஷ்மிகாந்த்லேயே இந்த கொஸ்டின் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். த மைண்ட்ஸ் ஆஃப் த makers of the Constitution of India is reflected in which of the following? The answer you know very well, that's the preamble is the right answers. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, if I am not wrong, பெர்பாரி யூனியன் கேஸில் வந்து அதை சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, ஸோ தட்ஸ் இட்.
Then we'll move to the next very easy question again. The preamble to the Constitution of India is, okay, they have given 4 statements. We'll slowly read all the statements. Option A, part of the Constitution but has no legal effect. Okay, so the thing is, yes, it is part of the Constitution as said in the Berber Union case, but it's not like it has no legal effect. Okay, but yes, it is not legally enforceable. However, it does not mean that it's no legal effect. Absolutely, we cannot say preamble does not have any legal effect. ஏன் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். Then not a part of the Constitution has no legal effect either. No, we know that it's a part of the Constitution, and as part of the Constitution has same legal effect as any other part. No, either A should come or D should come. Okay, we know that A should not come. Then D பார்ப்போம். It's the part of the Constitution, but it has no legal effect, but it has independently of other parts, which means this itself does not have any legal effect, but court can use to interpret if to மற்ற வேறு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ப்ரியாம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் எனிதிங் we need to uphold something like economic justice or what else, secularism or some other thing, no, so that time the court வந்து யூஸ் பண்ணி yes it has been advised in the preamble, so it has to be followed and letter and spirit அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கான மீனிங். எஸ், இட் இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹஸ் நோ லீகல் எஃபெக்ட் பட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ் அப்படின்றதுக்கு அதுதான் மீனிங். சரியா? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Again, few things you should know. It is not legally enforceable, like நம்ம unlike fundamental rights, whereas DPSP வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லீகலி என்ஃபோர்சிபிள். ஓகேங்களா? ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் லீகலி என்ஃபோர்சிபிள். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படித்து வச்சுக்கணும். ஸோ இது போக மற்ற விஷயங்களும் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும். Again, one more question from the same topic. What was the exact constitutional status of India on 26 January 1950? இந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க யூபிஎஸ்சி, சிஎஸ்சி ஆகட்டும், சிஏபிஎஃப் ஆகட்டும், சிடிஎஸ் ஆகட்டும், ஸோ தே ஹாவ் ஆஸ்க்டு ஸோ மெனி டைம்ஸ். ஓகேங்களா? ஒரு மூணு விஷயந்தான் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் சோசியலிசம், அனதர் ஒன் இஸ் இன்டெகிரிட்டி, தேர்ட் ஒன் இஸ் செக்யூலரிசம். ஸோ எஸ்ஐஎஸ், இந்த எஸ்ஐஎஸ் இந்த 3 ப்ரிமானிக் மாதிரி வச்சுங்க. இதை மட்டும்தான் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மீது எல்லாமே இதில் பார்க்குறது எல்லாமே ஒரிஜினலாக ஒரிஜினலாக அந்த கான்ஸ்டியூஷன் வந்தப்போ என்ன இருந்ததோ அதிலே இருந்தது தான். ஸோ வில் ரீட் அவுட் இட். ஆப்ஷன் ஏ டெமோக்ராட்டிக். அவங்க எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 26 January 1950 வந்து என்னென்ன இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள். தே ஹவ் ஆடட் சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர். ஓகேங்களா? பட் வி நோ தட் இட் வாஸ் ஆடட் டியூரிங் இந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு. ஸோ டி வராது. சிடி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர் இருக்குது. ஸோ சியும் வராது. ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவரின்றது கிடையாது. பட் சாவரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் வாஸ் ஆடட். இட்ஸ் நாட் ஆடட், இட் வாஸ் எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா. நம்ம எனாக்ட் பண்ணும்போதே அது ஒரிஜினலாகவே இருந்தது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர்ஸ் among all the 4. சாவரின், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், தட் வாஸ் த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வரையும் பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நம்ம ப்ரியாம்பிள்லேருந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போகலாம். எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கு, எப்படி படிக்கணும், எந்தெந்த ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா, அப்படின்றத பேசிக்ஸ்லேருந்து மற்ற அதர் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், ஸோ இது இந்த இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் 2 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா the very deep conceptual clarity வந்து செக் பண்ண கொஷின்ஸ் with respect to fundamental rights. Let me read out it. In the context of India, which one of the following is the correct relationship between rights and duties? Rights are correlative with duties. Rights are personal and hence independent of society and duties. Rights, not duties, are important for the advancement of the personality of the citizen. Duties, not rights, are important for the stability of the state. See guys, you need to know one thing. நமக்கு வந்துட்டு
ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றின பேசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியணும், ரொம்ப கிளியராக தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் ரைட்ஸ் இஸ் சம்திங் விச் கிவன் டு த சிட்டிசன் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சேம். அவங்க சிட்டிசன் பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக இது பண்ணது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிமிட்டேஷன் பிளேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட். அதுதான் ரைட் ஆன்சர். சரிங்களா? whereas when it comes to duties are given to the citizen to abide by, to followed by the rules enshrined or envisaged by the states. ஸோ இது ரெண்டுமே வந்து கோரிலேட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் ரைட்ஸ் பெருசு டியூட்டிஸ் சின்னது அப்படின்றது கிடையாது. இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ரைட் டு கெட் க்ளீன் என்விரான்மெண்ட், சேஃப்டி என்விரான்மெண்ட் அப்படின்றது என்னோடய ரைட். அப்போ என் ரைட் எப்போ வந்து என்ஷூர் ஆகும் அப்படின்னா, someone has to clean the environment, that is their duty. புரியுதுங்களா? அப்போ க்ளீன் த என்விரான்மெண்ட் டியூட்டி வந்து ப்ரிவேல் ஆகும்போது தான் என்னோடய ரைட் ஆஃப் க்ளீன் என்விரான்மெண்ட், ரைட் டு கெட் க்ளீன் என்விரான்மெண்ட் வந்து ப்ரிவேல் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் கோர் ரிலேட்டிவ். ஒன்று இருந்தால் தான் இன்னொன்று இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்துட்டு இட்ஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி கிடையாது, ரெண்டுமே இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். தட் இஸ் த மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர், மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். பட் மற்றதெல்லாம் பார்க்கும்போது ரைட்ஸ் ஆர் பர்சனல் அண்ட் ஹென்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டியூட்டிஸ் தப்பு. ரைட்ஸ் நாட் டியூட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி ஆஃப் த சிட்டிசன். நம்ம இப்போ என்னோட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னோட ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு கெட் க்ளீன் என்விரான்மெண்ட். பட் மற்ற சிட்டிசன்ஸ் வந்துட்டு அவங்களோட டியூட்டிக்கு வந்து சரியாக பண்ணலை, சாப்பிட்டு அங்கேயே குப்பையை போடுறாங்க, பொல்யூட் பண்ணுறாங்க, என்விரான்மெண்டல் நார்ம்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அவங்க டியூட்டிஸ் ஃபாலோ பண்ணாத போது என்னோடய ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? அதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போது ஒருத்தரோட ரைட்ஸ் ப்ரிவேல் ஆகணும்னா யாரோ ஒருத்தர் அந்த டியூட்டிஸ் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணும்போது தான் ரெண்டுமே இதாகும். ஸோ த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இஸ் ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். தென் அடுத்த கொஸ்டின் சேம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். Rights are claims of the state against the citizen. No. Rights are privileges which are incorporated in the constitution of the state. No. Rights are claims of the citizens against the state. Yes. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம். Rights are privilege of a few citizens against the many. No. We know that. So the country, any country, so prevail. It's if the rights has been given, the liberal society la or liberal government la, if the right has been given, as we already discussed, it's for claims of the citizen against the state. ஓகேங்களா? தட்ஸ் த கோர் ஆஃப் த ரைட்ஸ். அதுதான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையுமே படிப்போம். பேர்லேயே இருக்குது, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. இது வந்து ஸ்டேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இட்ஸ் நாட் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அண்டு இட்ஸ் அ கம்பல்சரி ரைட்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்தே ஆகணும் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து டு த சிட்டிசன்ஸ்க்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தோட தலையாய கடமை, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்டேட் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. தென் இப்போ அதுக்கடுத்து பார்க்க போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃபேக்சுவலாகவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கான்செப்ட் பேஸ்டு இப்போ பார்த்தோம், கேட்டிருக்காங்க எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தோம். அது போக ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணியும் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஆர்டிகல்ஸும் பைஹார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு அரைவ் த ரைட் ஆன்சர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆல். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். Which of the following are envisaged by the right against exploitation in the Constitution of India? 2017 கேட்ட கொஸ்டின். Prohibition of traffic in human beings and forced labor, abolition of untouchability, protection of the interest of minorities, prohibition of employment of children in factories and mines. இதில் என்ன அப்படின்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஒரு 6 ரைட்ஸ் வந்து படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம்? ரைட் எகெயின்ஸ்ட்டு, ரைட் டு ஃப்ரீடம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? லைக் ரைட் டு ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி படிப்போம். ஆர்டிகல் 14 18 வரையும் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரும். தென் ரைட் டு ஃப்ரீடமில் வந்து 19 to 22 வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் வரும். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24 வரும். அப்புறம் ரைட் டு ஃபாலோ ரிலீஜியன். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 to 28 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கல்ச்சரல் ரைட்ஸ் 29 and 30 வரும்.
32 இருந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகேங்களா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் தனியாக இருக்கும். இந்த 6 இது இருக்கும். இன்னொன்று லேண்ட் ரைட்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருப்போம். லீகல் ரைட்டாக ஆர்டிகல் 300A கொண்டு போய் வச்சுருப்போம். ஓகேங்களா, அது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் தி திங் இஸ், நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவன் தெளிவாக கேட்டிருக்கான் ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னன்றது. அப்படின்னா 2 ஆர்டிகல் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிகல் 23, அனதர் ஒன் இஸ் ஆர்டிகல் 24. இப்போ ஆர்டிகல் 23 என்னது? 1 படிங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அது ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 என்ன? 4th படிங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ். அவங்க வந்து ஒரு ஏஜ் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் இதே கொஸ்டின் தான் வந்து 2025 கேட்டாங்க. நம்ம பார்ப்போம், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1 and 4 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நான் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி 2025 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, யூஸ்வலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், இல்லைனா டிபிஎஸ்பியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். 2025 என்ன கொஸ்டின், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, 3மே சேர்ந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் பாஸ். ப்ரொவிஷன் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இன் த பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட். நமக்கு தெரியும் ஜுடிஷியரி ஆர்டிகல் 50 கம்ஸ் அண்டர் டிபிஎஸ்பி அப்படின்னு. எஸ், தட்ஸ் கரெக்ட். Valuing and preserving of the rich heritage of our composite culture. Yes, that comes under article 51 subclass A subclass A or B ல வந்துட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா the fundamental duties. Yes, that's also right. Then இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் prohibition of employment of children below the age of 14 years in factories. Article 24 right against exploitation. சரிங்களா? இது வந்து comes under fundamental rights தான். So the right answer is all the above. Option is C. C is the right answer. ஸோ இது போன வருஷம் வெரி ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி டூவபிளாக தான் இருக்கும் கொஸ்டின். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் பதட்டப்படாமல் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் காமாக இருந்தோம் அப்படின்னா we can easily arrive an answer. அடுத்தும் அதே மாதிரி கேட்ட கொஸ்டின் தான் 2020 கொஸ்டின். which one of the following categories of rights incorporate protection against untouchability as a form of discrimination? Answer option A, right against exploitation, right to freedom, right to constitutional remedies, right to equality. அவன் தெளிவாக கேட்டிருக்கான் which one of the following categories of fundamental rights incorporate protection against untouchability அப்படின்ட்டு. The right answer is option D. அந்த ஆப்ஷன் டிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்ன டீல் பண்ணுதுன்னா ஆப்ஷன் 14 to ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 வந்து டீல் பண்ணுது. அதில் ஆர்டிகல் 17 வந்து என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ அதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அவங்க டெலிபரேட்டாக தான் ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ மீனிங் வந்து எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக லாஜிக்கலாக அவங்க இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸில் படிச்சிருக்கோமோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணோம். சரிங்களா? ஸோ இஃப் யூ கோ பை தட் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 கம்ஸ் அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எடுத்தோடனே ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. திஸ் ஏரியா இஸ் ஸோ டியர் டு யூபிஎஸ்சி. எவ்ரி இயர் I don't know why the article 21 the right to life is the so dear to UPSC. அதிலிருந்து கரண்ட் அஃபேர் வந்தாலோ இல்லை வேறு எந்த சுப்ரீம் கோர்ட் எனி ஜட்ஜ்மெண்ட் வந்தாலோ அவங்க யூபிஎஸ்சி வில் நெவர் மிஸ் டு ஆஸ்க் த சச் கொஸ்டின் தட் அப்கமிங் அந்த இயர் கேட்குற யூபிஎஸ்சியில் வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு let me read out the question. Right to privacy is protected as an intrinsic part of right to life and personal liberty. Okay. Which of the following in the Constitution of India correctly and appropriately imply the above statement? Article 14 and the provision under the 42nd Constitution Amendment is not correct. Article 17 under DPSP, no.
ஆர்டிகல் 21 அண்ட் த ஃப்ரீடம்ஸ் கேரண்டீட் இன் பார்ட் 3 நமக்கு நல்லா தெரியும், அது கீழே தான் வரும். ஆர்டிகல் ரைட் டு ப்ரைவேசின்றது இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21ன்றது நம்ம பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ இட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். ஏன் இது வந்து 2018 கேட்டாங்க அப்படின்னா 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் பொட்டசாமி vs யூனியன் ஆஃப் இந்தியா 2017 அந்த வெர்டிக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த வெர்டிக்ட் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ கேஎஸ் பொட்டசாமி கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து அவர் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து சொன்னது தான் வந்துட்டு அந்த ரைட் டு ப்ரைவேசி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனில். அது வந்து இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, த ஆப்ஷன் இஸ் ஆன்சர் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Which article of the Constitution of India safeguards one's right to marry the persons of one's choice? இது வந்து பார்த்திங்கன்னா 2019 கேட்டிருப்பாங்க. அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹாதியா கேஸ் அப்படின்னு வந்து ஒரு கேஸ் வந்து வந்தது. ஓகேங்களா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாதியா கேஸ் அப்படின்னு. அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஃப் ஐம் நாட் கேரளா ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் தே சேட் த ரைட் டு மேரி த பர்சன்ஸ் ஆஃப் ஒன் சாய்ஸ். ஓகேங்களா, அது வந்துட்டு யாருக்கு பிடிக்குதோ யாரை பண்ணமோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. இது கம்ஸ் அண்டர் விச் அப்படின்ற பார்க்கும்போது ரைட் டு லைஃப். ஓகேங்களா, பர்சனல் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. சரிங்களா, ஸோ இட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. இது வெரி ஈஸி கொஸ்டின். வி நோ தட் ஆர்டிகல் 21. எகெயின் 2021 ரைட் டு ப்ரைவேசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எகெயின் வெரி ஈஸி கொஸ்டின். ஆர்டிகல் 21 இஸ் த பார்த்திங்கன்னா தெரியும், ரிப்பீட்டடாக வந்துட்டு நம்ம வந்து பார்த்து ரொம்ப பயந்துப்போம், இப்படி இது கேட்டுருவோனா அது கேட்டுருவோனா அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக பிவைக்களை கேட்டு அடித்து துவச்சி எடுத்த கொஸ்டினையே மறுபடியும் கேட்டுட்ருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். எகெயின் இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். 24 or 25. Under which of the following articles of the Constitution of India as the Supreme Court of India placed the right to privacy? ஓகேங்களா, ஸோ எகெயின் வெரி ஈஸி கொஸ்டின். ஆர்டிகல் 21 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இது போக மற்ற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 19 என்ன ப்ரொவிஷன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். தென் ஆர்டிகல் 25 திஸ் இயர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சபரிமலா வெர்டிக்ட் வந்து இஸ் சர்ஃபேசிங் ஆன் த நியூஸ். ஓகேங்களா, ரீவெர்டிக்ட் பண்ணுறாங்க, ரிவ்யூ பெட்டிஷன்லாம் போயிட்டு இப்போ வந்து எக்ஸாமைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை. ஸோ அதனால் ஆர்டிகல் 25 ரொம்ப முக்கியம். தென் ஆர்டிகல் 32 தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு நல்லா பார்த்துக்குங்க, நல்லா படிச்சுக்கிங்க. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம டிபிஎஸ்பிக்குள்ளே போகலாம். டிபிஎஸ்பிலையும் அதேமாரி தான், சேம் தீம் எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Which part of the Constitution of India declares the ideal of the welfare state? We know that welfare state directly mentioned in Article 38. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டிபிஎஸ்பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எகெயின் இப்போது 2025 பாருங்களேன். 2015 கேட்டது. 2015 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எகெயின் 2020 வந்து கேட்டிருக்காங்க. 2015 த ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் enshrined in its. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. டிபிஎஸ்பி. இதே கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 2020 கேட்ட கொஸ்டின் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர் இட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு. ஸோ பாருங்கள் எப்படி வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளே பார்க்குறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த another கொஸ்டின். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி? 2013 கேட்ட கொஸ்டின். இது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் த கவர்னன்ஸ் ஆர்டிகல் 37, 38 இதில் வந்து நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன, ஃபண்டமெண்டல் ஆஃப் த கவர்னன்ஸ்க்கு என்ன முக்கியம் அப்படின்றது. எகெயின் த ஆன்சர் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப வெரி பேசிக் கொஸ்டின், நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். அப்புறம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்ட கொஸ்டின் தான் இது. Consider the following provisions under the DPSP as enshrined in the Constitution of India. 2012 கேட்ட கொஸ்டின். Securing for citizen of India a uniform civil code. Okay. Organizing village panchayat. Okay. Promoting cottage industries in rural areas. Fine.
securing for all the workers reasonable leisure and cultural opportunities. Now the real questions arises. Which of the above are the Gandhian principles that are reflected in the DPSP? சரிங்களா, மேலே கொடுத்த 4மே டிபிஎஸ்பி தான். பட் 4ல் காந்தியன் பிரின்சிபல் எதுன்றது 2 தான். நம்ம வந்து படிச்சிருப்போம், தெர் ஆர் டிபிஎஸ்பி கீழே வந்துட்டு இட்ஸ் இஸ் நாட் ஒரிஜினலி கிவன் த கான்ஸ்டியூஷன், பட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அப்புறம் பிரிச்சுக்கிட்டது. ஓகேங்களா, காந்தியன் பிரின்சிபிள்ஸ், அப்புறம் வந்துட்டு லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ், அப்புறம் சோசியலிஸ்ட் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக படிச்சுட்டு இது சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் வந்து அந்த 3 டிவிஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி. இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன், இது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக பிரிச்சுக்கிட்டது. ஓகே, காந்தியன் பிரின்சிபிள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத் அண்டர் ஆர்டிகல் 40, தென் ப்ரொமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸ், தட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 43. சரிங்களா, அப்போ 2(1)(3) இஸ் த ரைட் ஆன்சர். 1 வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடில் வந்து பார்த்திங்கன்னா லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் கீழே வரும். அதுவுமே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், ஏன்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இட் வாஸ் இன் த நியூஸ் ரீசென்ட்லி. யூனிஃபார்ம் சிவில் கோடும் போய் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2(1)(3) ஒன்லி. நம்ம போய் மற்ற என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கரண்ட் அஃபேரில் போயிட்டுருக்கோ அது தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. Again, question from DPSP. In the Constitution of India, promotion of international peace and security is included in the Article 51ல படிச்சிருப்போம். Very simple question, very straightforward, very easy question. DPSP is the right answer. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்ப்போம். Which principle among the following was added to the DPSP by the 42nd Constitutional Amendment Act? டிபிஎஸ்பியில் நம்ம இந்த 3 பார்ட் தனித்தனியாக பிரித்து பார்த்தோம், அது ஓகே. அது போக நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. 42nd Amendment Act, 44th Amendment Act, தென் 84th Amendment Act, தென் 97th Amendment Act. அந்த மாதிரி நிறையா வெவ்வேறு காலகட்டத்தில் நிறையா அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறையா ஆடிஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 97th Amendment Actல தான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பேசியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதில் அவங்க தெளிவாக என்ன கேட்குறாங்கன்னா, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா, ஸோ 42nd ஒரு 4 இருக்கும், 44ல் ஒரு 2 to 3 இருக்கும், 84ல் வந்துட்டு ஒரு 1 or 2 இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து படித்து வச்சுக்கிறது கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ நல்லா தரவாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். கொஸ்டின்ஸ் தெளிவாக படித்து வச்சுக்கோம். சரிங்களா, ஓகே. என்னென்ன அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் இது வந்துருக்கு அப்படின்றத படித்து வச்சுக்கிங்க. Again, simple and easy question, basic question. With reference to the provisions contained in Part 4 of the Constitution of India, which of the following statement is correct? 2020ல கேட்டது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், they shall be enforceable by courts. We know that DPSP is not enforceable. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்து, they shall not be enforceable by any court. எஸ், enforceable not enforceableனா சிம்பிள், enforceableனா இந்த ரைட்ஸ் வந்துட்டு எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ஸோ அதை என்னன்றதை பாருங்கன்றதை நம்ம கோர்ட்டில் போய் ரைட்ஸாக கிளைம் பண்ண முடியாது. எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் கிளைம் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிபிஎஸ்பி வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுதான் சிம்பிள், லீகலி நாட் என்ஃபோர்சிபிள். சரிங்களா, ஸோ 1 வந்து வராது, 2 வந்து கரெக்ட். இட்ஸ் நாட் என்ஃபோர்சிபிள். The principle laid down in this part are to influence the making of laws by the state. Yes, it definitely influence. For example, if you are talking about UCC, Uniform Civil Code, yes, இது எப்படி வந்து லா மேக் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னா, எஸ் டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 44 கீழே யூனிஃபார்ம் சிவில் கோட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் லாஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா, ஸோ தேர்ஸ் டெஃபினெட்லி இட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 2 and 3 only. ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஓகே, அடுத்து ஒன் மோர் சிம்பிள் கொஷின். இன் இந்தியா, separation of judiciary from the executive is enjoined by DPSP, Article 50. இது 2020ல கேட்டாங்களா? 2025ல வந்து போன நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ப்ரியாம்பிள், ஒன்று டிபிஎஸ்பி, அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 2025 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது சேம் கொஸ்டின்ஸ் அதே தான், ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் கிவன் த டிபிஎஸ்பி. ஓகே, தென் few questions from fundamental duties. ஒரு 2 questions இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம்.
which of the following is among the fundamental duties of citizen laid down in the constitution, Indian constitution, to preserve the rich heritage of our composite culture? இப்போதான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். Yes, that's correct. To protect the weaker section from social injustice. See, this very simple option, we know that just by looking at the options we can get to know this is not the right answer, because it is the duty of the states to protect the weaker section from social injustice. So ரெண்டு வராது. Then third options பார்த்தீங்க அப்படின்னா to develop the scientific temper and spirit of inquiry, that's correct answer. Then fourth, to strive towards excellence in all sphere of individual and collective activity. So the right answer is 2 மட்டும் வராது, 1, 3, 4 இது மூணுமே வரும். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து இப்போ லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த பார்ட்டில் அவ்வளோதான், இந்த கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் 5 அதர் கொஷின்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். To uphold and protect the sovereignty, unity and integrity of India is a provisions made in the, இது நம்ம படிக்கும்போதே தெரியும், வெரி சிம்பிள். சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து எவ்ரி ஒன்ஸ் டியூட்டி, த டூ ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் த இந்தியா, நாட் ஃபார் ஃபாரினர்ஸ். சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த பார்ட் 1 ஆஃப் த பாலிட்டி. ப்ரியாம்பிள் பார்த்தோம், ரைட்ஸ் பார்த்தோம், டியூட்டிஸ் பார்த்தோம், தென் ஒரு சில பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஐ ஹோப் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இது போக ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் டெலிபரேட்டாக அதில் எடுக்கல, ஏன்னா நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இன் அப்கமிங் வீடியோஸில் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் டீட்டெயிலாக. எப்படி வந்து அதுலேயும் எப்படி தீம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஓகேங்களா? எப்படி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, தென் ஃபெடரலிசம், அதை பற்றிலாம் வந்துட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹோப் திஸ் செஷன் மஸ்ட் ஹவ் பீன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.